இந்த ஆன்லைன் ஜாப்ஸை நீங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய டெக்னிக்கல் டேர்ம்ஸ் நீங்கள் கொஞ்சம் விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இப்போ சோசியல் மீடியானா என்ன, ஃபோரம்னா என்ன, ஆன்சர் சைட்னா என்ன, கிளாசிஃபைட்ஸ்னா என்ன, இந்த மாதிரி நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு சோசியல் மீடியானா என்னன்னு பார்க்கலாம். இப்போது சோசியல் மீடியானா ஒன்றும் இல்லை, இப்போது ஜனங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணுற இடம் தான் சோசியல் மீடியா. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா அதில் எல்லா வகையான மக்களும் அதில் மெம்பர் ஆகி ஒருத்தர் கூட ஒருத்தர் வந்து பேசிக்க முடியும் இல்லைங்களா. அப்போது ஃபேஸ்புக் ஒரு சோசியல் மீடியா. இதே மாதிரி தான் ட்விட்டரு, மைஸ்பேஸு, லிங்க்டின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோசியல் மீடியான்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இப்போது ஃபேஸ்புக் வந்து பாருங்கள். இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எனக்கு இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர்த்துக்கு நிறைய இது இருப்பாங்க இல்லைங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு சோசியல் மீடியாலையும் நீங்கள் வந்து மெம்பர் ஆகி மற்றவங்க கூட இன்ட்ராக்ட் ஆகிறது மூலமாக உங்கள் ப்ராடக்டை சேல் பண்ணலாம், உங்கள் வெப்சைட்டை ப்ரமோட் பண்ணலாம், உங்கள் ப்ராடக்டை ப்ரமோட் பண்ணலாம், உங்கள் ஏடை ப்ரமோட் பண்ணலாம். அதெல்லாம் எப்படிங்கிறத வந்து அதை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா. இப்போ சோசியல் மீடியானா என்னன்னு மறுபடியும் ஒரு டைம் சொல்லிடுறேன். அதாவது மக்கள் எந்தெந்த சைட்டில் போய் ஒருத்தர் கூட ஒருத்தர் வந்து கருத்துக்களை பரிமாறிக்க முடியுமோ அது எல்லாமே சோசியல் மீடியான்னு சொல்லுவாங்க. சரிங்களா. இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் படி சோசியல் மீடியாவில் நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட் பண்ண தெரிஞ்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ப்ராடக்டை ஈஸியாக ப்ரமோட் பண்ணிடலாம். ஓகேங்களா. அது எப்படிங்கிறத வர வீடியோஸில் பார்க்கலாம்.